இதுதான் வந்து ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கம்பி சுருள். இந்த கம்பி சுருள் என்ன பண்றோம், ஒரு அட்டையில சுத்தி வச்சிருக்கிறேன். இது வந்து காப்பர் கம்பி. காப்பர் கம்பிக்கு வந்து நம்ம மின்னோட்டம் கொடுக்க போறோம். பிளஸ் மைனஸ் இதுல கனெக்ட் பண்ணிட்டோம். கனெக்ட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறோம், சுவிட்ச் ஆன் பண்றேன் பாருங்களேன். சுவிட்ச் ஆன் பண்ண பிறகு இதை தட்டணும்னா பாருங்க, இதோட காந்த விசை கோடுகள் வந்து பாருங்க மிக தெளிவா தெரியுது பாருங்க. இப்ப பாருங்க தட்டுமொழி இதோட காந்த விசை கோடுகள் தகுந்த மாதிரி அதோட டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கு பாருங்க. இது மின்னோட்டம் பாயக்கூடியதை சுத்தி காந்த விசை கோடுகள் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்த விசை கோடுகளோட தட்டி பாருங்க. ஒன்றும் இல்லை, தட்டி பாருமா. இல்ல இல்ல இப்ப இப்படி இருக்கு இல்லையா, இப்ப களைச்சிட்டோம். இப்படி தட்டி பாரு. தட்டுனா மட்டும்தான் அது அந்த டைரக்ஷன் மாதிரி ஒருங்கமைச்சு நிற்கும். இப்படி தட்டும் பொழுதுதான் இரும்பு தூள்கள் பாருங்க களைச்சிட்டோம். மறுபடியும் தட்டும் பொழுது பாருங்க அதோட திசை வந்து கரெக்டா ஒருங்கமைச்சு நிற்குது பாருங்க. காந்த விசை கோடுகள் பாருங்க எப்ப எங்கேயாவது ஒன்னோட ஒன்று வெட்டிக்குதா பாருங்க. மையத்துல வந்து பாருங்க கிட்டத்தட்ட நேர்கோடா தெரியுதா, ஓரத்துல பாருங்க ரொம்ப சின்ன சின்ன கோடுகள்